முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் தமீம் அன்சாரி, நம்முடைய கருணாஸ், ஸ்ரீதர் வாண்டியார், நாகை திருவள்ளுவன், இதுபோன்று எண்ணற்ற பாசிச பரிவார கும்பல்களுக்கு எதிராக களத்தை இறங்கி போராடுகின்ற போர்க்குணம் கொண்ட எமது தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள், சமூக அமைப்புகள், இயக்கங்களின் பிரதிநிதிகளே, எனது அருமை பத்திரிகை ஊடக நண்பர்களே, பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிற காவல்துறை நண்பர்களே, சிதம்பரத்தில் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற இருக்கின்ற அண்ணன் திருமாவில் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, புதுச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளிலும் மகத்தான வெற்றியை இன்றைக்கு அளித்து இந்திய நாட்டின் ஆட்சி அதிகாரத்தில் ஒரு மாற்று திருப்பத்தை ஏற்படுத்துவதற்கான அரசியல் வியூகத்தை அமைத்திருக்கின்ற தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்களுக்கும் இன்றைக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் இந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் விடுதலை சிறுத்தைகளின் நாடாளுமன்ற உறுப்பினர் பயத்திற்குரிய அண்ணன் நம்முடைய ரவிக்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார். ஒரு கல்வியாளர், ஒரு படித்தவர், ஒரு பண்பாளர், ஒரு இலக்கியவாதி, ஒரு கவிஞர் என்று பன்முக ஆற்றல் கொண்ட தலைமை பண்புகளை கொண்ட அனைத்து சமூக மக்களையும் அரவணைத்து செல்கின்ற ஒரு மிகப்பெரிய பண்பாளராக நம்முடைய அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் திகழ்கின்றார்கள். குறிப்பாக வடதமிழ்நாட்டில் சாதிய சண்டைகள் இல்லாமல், சமூக தீங்குகள் இல்லாமல், நாம் ஒருவருக்கொருவர் அடித்துக் கொள்ளாமல், வீடுகளை கொளுத்திக் கொள்ளாமல், வம்பு தும்பு வழக்குகளில் சிறை கொட்டையில் அடைந்து கிடக்காமல் ஒரு சமூக மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக ஒரு அமைதி வழியிலே, அறவழியிலே அனைத்து சகோதர சாதிகளிடத்திலும் அன்பு பாராட்டுகின்ற அருமை அண்ணன் ரவிக்குமார் அவர்களுக்கு பானை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் வைத்து வருகிறேன். எனது அருமை உறவுகளே, என் தாய் தமிழ்நாட்டு உறவுகளே, நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டின் பெரும்பான்மையான 2 சமூகங்கள் அரசியல் முரண்பட்டு நிற்கிற காரணத்தினால் இன்றைக்கு பிஜேபி என்கிற பாசிச சங் பரிவார கும்பல்கள் இந்த மண்ணில் வேகமாக காலூண்டி வருகிறான். வேகமாக தன்னுடைய வளர்ச்சியை நோக்கி பயணிப்பது போல் பாசாங்கு காட்டுகிறான். உழைக்கும் மக்களை பிரித்தள்ளு அரசியல் சூழ்ச்சி செய்து சாதிய சமூக ரீதியாக மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தி ஓட்டரசியல் ஆதாயம் தேட வருகிற அந்த கும்பலை விரட்டி அடிப்பதற்குதான் இது சமூக நீதி கூட்டணி அமைந்திருக்கிறது. இங்கே கூடியிருக்கிற வன்னியர்கள், தலித்துகள், ஏனைய தமிழ்ச்சாதி உறவுகளே, ஒரே ஒரு கணம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த 5 ஆண்டு காலமா ரவிக்குமார் இங்க எம்பியா இருக்கிறார். எங்கேயாச்சும் ஒருத்தர் வெட்டி குத்திக்கிட்டு, எங்கேயாச்சும் வீடுகளை கொளுத்திக்கிட்டு, நூற்றுக்கணக்கான மரங்களை வெட்டி போட்டுக்கிட்டு, ஆயிரக்கணக்கான பேர் சென்ட்ரல் போல கழித்திங்க போயிருக்குமா? அமைதியா இருக்கிறோம். இங்க இருக்கிற தலித்து மக்கள் காலை 7 மணிக்கு வயலுக்கு போறான், மாலை 6 மணிக்கு வீட்டுக்கு வர அந்த தாய்மார்கள், உழைக்கின்ற பாட்டாளி வர்க்கம், வன்னியர்கள் அதே மாதிரி இந்த குடிசையில வாழ்றான், உழைக்கிற பாட்டாளி வர்க்கம், வேர்வு சிந்திர வர்க்கம், நம்ம 2 பேரும் சரியான அரசியல் அண்டர்ஸ்டாண்டிங், சரியான அரசியல் புரிதல் இல்லாத காரணத்தினால் இன்றைக்கு வந்தவன் போறவன் எல்லாம் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று நினைக்கிறான். அப்படி ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் பெருத்த வன்னியர் சமூகத்தில் இருந்து வேல்முருகனாகிய என்னை அண்ணன் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் என் அன்புக்குரிய இளவன் என்று கை கொடுத்து தோல் மேல் கை போட்டு அரவணைத்து செல்கிறார். தமிழ்நாட்டில் வன்னியர் மக்களுக்கு எங்கேயாவது ஒரு பாதிப்பு என்று சொன்னால் உடனே நான் அண்ணன் திருமாவளவனோடு பேசுகிறேன். சமாதானம் ஏற்படுகிறது, சமத்துவம் ஏற்படுகிறது, புரிதல் ஏற்படுகிறது. என்னை கேட்டார்கள் எல்லாம், நீங்கள் விடுதலை சிறுத்தை தலைவர் திருமாவளவனோடு கைகோர்த்து என்னத்தை சாதிக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். ஒன்னே சாதிச்சிருக்கிறேங்க. அது என்னன்னா, இதே விக்கிரவாண்டி, கோலிநல்லூர், விழுப்புரம், பண்டுட்டி, நெல்லிக்குப்பம் இந்த பகுதிகளில் மாதத்துக்கு ஒரு சாதி கலவரம் நடக்கும். மாதத்துக்கு 100 பேர் வன்னியர்கள் SC ST வன்கொடுமை வழக்கில் போவான். இந்த பக்கம் தலித் இளைஞர்கள் 100 பேர் திருநாட்சவன் கொலை முயற்சி வழக்கில் போவான். வேல்முருகன் இந்த பகுதியில் தலை தூக்கிய பிறகு ஒரே ஒரு வன்னியர்கள் மீது SC ST வன்கொடுமை வழக்கை பதிவு செய்யாமல் பார்த்துக் கொண்டேன். எங்கேயாவது புரிதல் இல்லாத கிராமங்களில், டாஸ்மாக் கடைகளிலே, பேருந்து நிலையத்திலே, எங்கேயாவது திருவிழாக்களே ஒரு சின்ன முரண்பட்ட பிரச்சனை ஏற்பட்டு அது சண்டையாக மாறி வம்பு தும்பு வழக்காக ஏற்படுகின்ற போது இங்கே இருக்கிற என் அருமை சோழர் வன்னியரசர்களை தொடர்பு கொண்டு உடனடியாக தலைவர் அவர்கள் கவனத்திற்கு எடுத்துச் செல்லுங்கள். பாவம்,
அப்பாவி வன்னியன், உழைக்கிறவன், ஏழை, கூலி, இப்பதான் முதல் தலைமுறை பட்டதாரியா வந்திருக்கிறான். அவன் மேல உங்க ஆளுங்க கேஸ் கொடுத்துட்டாங்க. உடனே பேசி நான் சமாதானப்படுத்துறேன், எஸ்சி எஸ்டி எல்லாம் வேண்டான்னு சொல்லி நூற்றுக்கணக்கான எஸ்சி எஸ்டி வழக்குகள் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் என்னை நம்பி வந்த லட்சக்கணக்கான இளைஞர்களை பாதுகாத்தவன் வேல்முருகன் என்பதை பெருமிதத்தோடு பதிவு செய்கிறேன். அப்புறம் சொன்னாங்க திமுகவோட கூட்டணி வச்சு வேல்முருகன் என்னத்தை சாதிச்சார் அப்படின்னாங்க. எங்க ஐயா மருத்துவர் ராமதாசுடைய 43 ஆண்டு கால வரலாற்றில் சாதிக்காதது அந்த இடஒதுக்கீட்டு உரிமைக்காக களத்தில் இறங்கி போராடி இதே கோலிநல்லூர் கோவிந்தர் உள்பட எங்கள் தொடர்ந்தனூர் வேல் உள்பட இங்கே வாப்பரப்பட்ட ரங்கநாத கவுண்டர் உள்பட சிறுவண்ணமாதேவி தேசிங் உள்பட இந்த செத்து போன தியாகிகளுக்கு இன்றைக்கு பேராசிரியர் தீரன் என்கிற ஒரு தலைவன் சட்டமன்றத்தில் குரல் எழுப்பி அந்த குடும்பத்திற்கு இடஒதுக்கீட்டு போராளிகள் என்று அங்கீகரித்து மாதம் 3000 ரூபாய் இன்றைக்கு தொகை தந்த அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. அதற்கு பிறகு எங்க ஐயா மருத்துவர் அந்த குடும்பத்தை பற்றி எந்த ஒரு புரிதலோடும் எந்த ஒரு கோரிக்கை அரசிடம் எழுப்பவில்லை. ஆனா வேல்முருகன் ஒத்த எம்எல்ஏவை போய் என்ன செய்வன்னு கேட்டான். அந்த இடஒதுக்கீட்டு போராளிகளுக்கு இன்றைக்கு இங்க இருக்கிற அண்ணன் லட்சுமணன் அவர்கள் பகுதியிலே அவருடைய எம்எல்ஏ இருக்கிறார், அதுக்கு அருகாமையிலே இருக்கிற பகுதியில் 21 அந்த தியாகிகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் கல்வி தகுதி அடிப்படையில் அரசு வேலை வேண்டும் தமிழக முதல்வரே என்று சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்து பாமக 40 ஆண்டுகள் சாதிக்காததை இந்த வேல்முருகன் இந்த குடும்பத்தில் விளக்கேற்றி வச்சிருக்கிறான். திருமாவளவன் கை கோத்துட்டான், ஜாதியை காட்டி கொடுத்துட்டான், ஜாதிக்கு துரோகம் பண்ணிட்டான், அப்படி இப்படி என்னென்ன வசைபாட முடியுமோ அத்தனையும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஐடி விங்கி வசப்பாடிச்சு. இன்னைக்கு நான் சொன்ன அதே கருத்தை, நான் சொன்ன அதே செய்தியை இன்னைக்கு சின்னையா என்கிற அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு. சொன்னாரா இல்லையா? என்ன சொல்றாரு? ஏன் இடஒதுக்கீடு கொடுக்கறதா இருந்தா 1 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுக்க வேண்டியதானே, 6 மாசத்துக்கு முன்னாடியே கொடுக்க வேண்டியதானே, 1 மாசத்துக்கு முன்னாடியே அறிவிக்க வேண்டியதானே, ஏன் நீங்க கடைசி நேரத்தில் அறிவிச்சீங்க? அப்ப நீங்க நாடகம் ஆடுறீங்க அப்படின்னு இன்னைக்கு சொல்றாரு. அன்னைக்கு இதைத்தாயா சொன்ன வேல்முருகன், அன்னைக்கு இதைத்தான் சொன்ன வேல்முருகன். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் மேடையில ஏறி சொன்னேன். நான் கேட்கிறேன், நீங்க புரிஞ்சுக்கமா, இங்க வன்னிய கவுண்டர்கள் படையாட்சிகள் வந்திருந்தா கொஞ்சம் கவனிங்க. நான் சொன்னேன் 10.5% கம்மி, தலித்துகளுக்கு 18% கம்மி, அவங்க 22% மேல இருக்காங்க, வன்னியர்கள் 15% மேல இருக்கிறாங்க. இந்த 2 சமூகங்களும் தமிழ்நாட்டின் வடபகுதியில் அடர்த்தியா வாழ்றாங்க. ஆதலால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி வன்னியர்களோ தலித்துகளோ உடையார்களோ நாடார்களோ கல்லரோ தேவரோ யாதவரோ செட்டியாரோ கோனாரோ நாயுடுவோ ரெட்டியோ பிள்ளைமாரோ எந்த சமூகமராக இருந்தாலும் அந்தந்த சமூகங்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி சமூக நீதி வழங்க வேண்டும். அதுதான் உண்மையான சமூக நீதி என்று அன்றைக்கு வேல்முருகன் பேசினேன். ஆனா அன்னைக்கு என்ன சொன்னாங்க? என்ன அவ்வளவு திட்டினாங்க. இன்னைக்கு விழுப்புரம் ஆர்ட்ஸ் காலேஜ்ல போய் எடுத்துங்க, 100 மாணவர்கள் BA எக்கனாமிக்ஸ் படிக்கிறான், BSc படிக்கிறான்னா அதுல 80% இடங்களில் 40% தலித்து மக்களும் ஒரு 35% மேலாக வன்னிய வீட்டு பிள்ளைகளும் பெண்கள் தான் படிப்பாங்க. இது 100க்கு 100% உண்மையா பொய்யா? அப்ப 35% மேல கல்லூரியில நம்ம கவுண்டர் வீட்டு புள்ள படையாச்சி வீட்டுல படிக்கிறத போய் வெறும் 10 சீட்டு படிச்சா போதுன்னு சொல்லி அதிமுகவோட தேர்தல் ஒரு நாடகம் ஆடுறீங்களே, இது ஏற்புடையதல்ல. உண்மையான சமூக நீதி என்று சொன்னால் அனைத்து மக்களையும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்த சாதிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு இடஒதுக்கீடு வழங்கணும்னு சொன்ன அதைத்தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவரிடத்திலே, நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவரிடத்திலே, நம்முடைய அண்ணன் திருமாவர்களிடத்திலே, நம்முடைய கம்யூனிஸ்ட் தலைவர்களிடத்திலே நான் வேண்டுகோள் வச்சேன். அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இந்த தியாகிகள் பிறந்த இந்த மண்ணில் நான் இங்கு வந்து பேசுகிறேன் என்று சொன்னால் திமுக தலைமையில் விடுதலை சிறுத்தைகளின் ரவிக்குமாரும் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வெற்றி பெறுகின்ற போது, டெல்லியில் ஆட்சி மாற்றம் ஏற்படுகின்ற போது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி சமூக நீதி வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதற்காக ஓட்டு கேட்டு வந்திருக்கிறேன். நான் கேட்கிறேன், மோடி என்ன சொல்றாரு? சாதிவாரியா, சமூக நீதியா, இடஒதுக்கீடா? அதெல்லாம் உங்களுக்கு கிடையவே கிடையாது. நீங்க எல்லாம் சூத்திர சாதி, நீங்க எல்லாம் விவசாயம் பண்றவங்க, கூலி வேலை பார்க்கறவங்க, முடி வெட்டுறவங்க, கக்கூஸ் கழுவுறவங்க, தைக்கிறவங்க, இப்படி சொல்லி நீங்க உங்க குலத்தொழில தான் செய்யணும்ன்றான். என்ன சொல்ற? குலத்தொழில தான் செய்யணும்ன்றான். நம்ம படிக்க கூடாதுன்றான், நம்ம பட்டம் பெறக்கூடாதுன்றான், நம்ம டாக்டர் ஆக கூடாதுன்றான், நம்ம IAS ஆக கூடாதுன்றான், நம்ம IPS ஆக கூடாதுன்றான், நம்ம நீதிபதி ஆக கூடாதுன்றான். நரேந்திர மோடி என்கிற பாசிச பாரதிய ஜனதா சங் பரிவார கும்பல்கள்
அந்த கும்பல்களை எங்க மருத்துவர் ஐயா அவர்களே நீங்கள் கூட்டணி அமைச்சு ஆதரிச்சு வாக்கு கேட்கிறீங்களே, இது நியாயமா? இது நியாயமா? இது நீதியா? இது தகுமா? போன மாசம் நீசிட்டின் தொலைக்காட்சி போய் பேட்டி கேட்கிறான், ஐயா டாக்டர் ஐயா இந்த மோடின்னு ஒருத்தர் 10 ஆண்டு காலம் இந்திய நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கிறாரு, அவருக்கு என்னங்க ஐயா மார்க் போடுவீங்கன்றான். அவர் சொல்றாரு 0க்கு கீழே. சொல்லுது பாப்பா, 0க்கு கீழே ஏதாச்சும் இருக்கான்னு நான் தேடி தேடி பாக்குறேன் அப்படின்னாரு. போன மாசம் 0க்கு கீழே தேடி தேடி பாக்குறேன்னாரு. அப்ப இந்த மாசம் எங்கள் மருத்துவர் ஐயா அவர்களே, எத்தனை ஆண்டு காலம் நான் கேட்கிறேன், இங்கே கோரிநல்லூர் கூட்டோடு பகுதியில் வாழ்கின்ற வன்னியர்களை கவுண்டர்களை நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். பெருந்தலைவர் ராமசாமி படையாச்சார், மாணிக்கவேல் நாயக்கர், AK நடராஜன், CNR வன்னியடிகளார் என்று எண்ணற்ற வன்னியர் தலைவர்கள் ஒன்று கூடி இடஒதுக்கீடு என்கிற கோரிக்கை முன்வைத்தார்களே, அந்த கோரிக்கையில் 21 தாலிகள் அறுக்கப்பட்டு கிடைக்கப்பெற்ற போராட்டம் நடத்தியது அதிமுக ஆட்சியில. ஆனா நம்மளை கூட்டு பேச்சுவார்த்தை நடத்தி 108 சாதிகளுக்கும் இன்றைக்கு BE MBBS படிக்கிற கல்வி வேலைவாய்ப்பு உரிமையை தந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். எதற்காக இதை சொல்லுங்க என்று சொன்னால், வேல்முருகன் போய் திமுகவுக்கு பல்லாக்கு தூக்குறான், விடுதலை சிறுத்தைக்கு கொடி பிடிக்கிறான், அண்ணன் திருமாவளவுக்கு ஜிங்ஜாங் போடுறான். ஆம், நான் உண்மையிலேயே பாதிக்கப்படுகின்ற தலித்துகளின் பக்கம் நிற்கிறேன், உண்மையிலேயே பாதிக்கப்படுகின்ற வன்னியர்களின் பக்கம் நிற்கிறேன், உண்மையிலேயே பாதிக்கப்படுகின்ற உழைக்கும் தமிழ் சமூகத்தின் பக்கம் நிற்கிறேன். ஆதலால் எப்படியாவது இந்த சமூகங்கள் சாதி சண்டைகள் இல்லாமல், மத சண்டைகள் இல்லாமல் ஒரு தமிழ் சமூகம் ஒற்றுமையாக இருந்து இந்த எதிர்கால தலைமுறை கல்வி பெற்று அறிவு பெற்று அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றி நீதிபதிகளாக, IPS ஆக, IAS ஆக இன்றைக்கு நாம் கல்வி பெற்ற சமூகங்களாக பொருளாதாரம் மேம்படையக்கூடிய சமூகமாக மாற வேண்டும் என்பதற்காக நான் அணி சேர்த்திருக்கிறேன். நான் உங்களை மாதிரி போன தேர்தல் ஒரு கூட்டணி, இந்த தேர்தல் ஒரு கூட்டணி, நைட்டு 1:30 மணி வரைக்கும் ஒரு கூட்டணி அதிமுக பேச்சுவார்த்தை. நான் கேட்டிருக்கேன் கோலிநல்லூர் இருக்கிற மக்களை உங்களை பார்த்து, நீங்க யாராச்சும் காலைல 5 மணிக்கு அறுசுவை உணவோட பல்லு கூட விளக்காம விருந்தோம்பல் நடத்தி பார்த்தது உண்டா? எங்க ஐயா ஆட்டுக்குட்டி அண்ணாமலைக்கு 5 மணிக்கு விருந்தோம்பல் வைக்கிறாருங்க. என்ன விருந்தோம்பல் சொல்ல முடியுமா? நான் கேட்கிறேன். இன்றைக்கு தமிழ்நாடு என்பது ஒரு சமத்துவ பூமி, ஒரு சமூக நீதி மண், ஒரு சமநீதி மண். இங்கு பாரதிய ஜனதா என்கிற RSS விஷ சந்துக்கள் இந்த மண்ணில் ஊடுருவி மக்களை பிரித்தாண்டு இன்றைக்கு புதிய கல்விக் கொள்கை என்கிற பெயரிலே இன்றைக்கு ஒரு பாசிச கல்விக் கொள்கை நம் மீது திணிக்கிறார்கள். நான் கேட்கிறேன், மோடி இன்னைக்கு வராரு, நேற்றுக்கு வராரு, இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு 10 முறை வந்துட்டாரு தேர்தல் அறிவிச்ச உடனே. நான் கேட்கிறேன், நம்ம கடலூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், தானே புயல்ல இந்த நாடு சுண்ணாம்பா மாறிச்சு, எட்டி பார்த்தாரா? ஒக்கி புயல் வந்தது, எட்டி பார்த்தாரா? மருதா புயல் வந்து நம்ம மரம், வீடு, காரு, குட்டை எல்லாம் அடிச்சு நொறுக்கிச்சு, எட்டி பார்த்தாரா? நிஷா புயல் வந்துச்சு, எட்டி பார்த்தாரா? என் மீனவர்கள் செத்து போனா எட்டி பார்த்தாரா? குரங்கணி தீ விபத்துல தமிழர்கள் செத்து போனா எட்டி பார்த்தாரா? இங்க செம்மரம் கடத்த போற தமிழர்களை சுட்டு கொண்டாங்க, நீதி கேட்டு வந்தாரா? வந்தது என் அண்ணன் திருமாவளவனும் வன்னி அரசும். அதற்காக வந்திருக்கிறார். தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு சார்பாக அன்றைக்கு சென்னையிலே கவர்னர் மாளிகையை முற்றுகையிட்ட போது 150 தலைவர்களின் முதன்மை தலைவராக என் அண்ணன் திருமா வேல்முருகன் கரத்தை பிடித்தார். செத்து போன 20 குடும்பத்துக்கு அரசாங்க வேலையை வாங்கி கொடுத்தோம், குடும்பத்துக்கு 5 லட்சம் ரூபாய் நிதி வாங்கி கொடுத்தோம். அந்த நன்றி உணர்வுக்கு நான் அண்ணனோடு கை சேர்த்திருக்கிறேன். நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்னைக்கு நீங்க எழுதி வச்சுக்கீங்க, இங்க இருக்கிற விடுதலை சிறுத்தைகளே உணர்ச்சி வயப்பட்டு கொடி பிடிச்சு விட்டு கோஷம் போட்டுட்டு கலைஞ்சிடக்கூடாது. நிர்மலா சீதாராமன் நினைக்கிறான், அமித்ஷா நினைக்கிறான், நட்டா வந்தானா அவன் நட்டுக்கிட்டே போகணும், அப்படி திருப்பி அடிக்கணும். யாரு நீங்க? வாக்கு சீட்டு என்கிற உரிமையை பயன்படுத்தி நமக்கான உழைக்கின்றவர்களை, நமக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்களை, நமக்காக களத்தில் இறங்கி போராடியவர்களை இன்னும் சொல்ற OBC மக்கள், வன்னியின மக்கள் ஏன் விடுதலை சிறுத்தை ஆதரிக்கணும்னா MP ஆக இல்ல. அன்னைக்கு போவல அன்புமணி OBC சட்ட மசோதா வந்தது. அந்த OBC என்கிற மக்களுக்கு, வன்னிய மக்களுக்கு இந்திய அளவில் மருத்துவ கல்வியில், உயர்கல்வியில் இடஒதுக்கீடு வேண்டும் என்று 2 கோடி வன்னியர் மக்களின் குரலாக பேசிய தலைவன் அண்ணன் திருமாவர்கள். மறந்துடாதீங்க. நான் சொல்றது எது தவறான செய்தி அல்ல, உண்மைக்கு மாறான செய்தி அல்ல, பொய்யான செய்தி அல்ல, உண்மையை இங்கு பேசுகிறேன். ஆக அந்த உண்மையை எடுத்து சொல்கின்ற காரணத்தினாலேதான்
என் மேல சில பேருக்கு எரிச்சல் வருது. இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறேன், என் கட்சி நண்பர்கள் லைவ் போடுவான், இதுல பாமக வந்து அப்படியே துள்ளுவான் பாருங்க. நான் கேக்குறேன், ஏண்டா உங்க ஐயா அண்ணன் திருமாவளவன் கைய பிடிச்சி இப்படி மேல தூக்கி இணைந்த கைகளை எந்த கொம்பனாலும் பிரிக்க முடியாதுன்னு உங்க ஐயா சொன்னா சிந்திங்க. நான் கேட்கிற கேள்வியை உள்வாங்கி சிந்திங்க. உங்க ஐயா சொன்னா உங்களுக்கு இனிக்குது, கை தட்டுறீங்க. ஆனா இதே வேல்முருகன் என் அண்ணன் திருமா கையை பிடிச்சு வேல்முருகனும் திருமாவும் இணைந்தா நான் உடனே காக்க வண்டியனா மாறிடுறேன். ராமதாஸ் அண்ணன் திருமா கூட கூட்டணி வச்சா அவர் நல்ல வண்டியனா. ஆனா நான் என் அண்ணன் திருமா கூட இந்த அடித்தளத்தில் இருக்கிற ஏழை எளிய மக்கள் ஒரு ஏரியும் அடிச்சுக்கிட்டு, டாஸ்மார்க்ல சண்டை போட்டுக்கிட்டு, பஸ் ஸ்டாண்ட்ல சண்டை போட்டுக்கிட்டு, வம்பு தும்பு வழக்குன்னு உள்ள போறான ரெண்டு சமூக மக்களை எஜுகேட் பண்ணி ஒரு அரசியல் புரிதலை உருவாக்கி நான் கேட்கிறேன், வடதமிழ்நாட்டுல வன்னியர்கள் ஓட்டு போடாம எந்த தலித் தலைவரும் ஜெயிக்க முடியாது. எந்த ஒரு வன்னியனும் இங்க இருக்கிற டாக்டர் லட்சுமணாக இருக்கலாம், வேல்முருகனாக இருக்கலாம், இங்க இருக்கிற என் தலித் மக்கள் விடுதலை சிறுத்தைகள் வாக்களிக்காமல் நாட்டில் அதிகாரத்துக்கு வர முடியாது. இந்த புரிதல் எனக்கு இருக்கு, இந்த புரிதல் எனக்கு இருக்கு. 43 ஆண்டு காலம் அரசியல் செய்கிற எங்கள் மருத்துவர் ஐயா அவர்களே, உங்களுக்கு ஏன் இல்ல? ஏன் இல்ல? ஏன் இந்த மக்களை நாம் இந்த வன்னிய இளைஞர்கள், அது மீச முளைக்காத, அரும்பு மீச முளைக்காத, படிப்பறிவு இல்லாத, உணர்ச்சி வயப்படக்கூடிய இளைஞர்களை ஒரு தூண்டிவிட்டு எதிரும் புதிருமான அரசியல் எதற்கு? இங்கே என் அருமை சகோதரன் பன்னீர்செல்வம் நிற்கிறார், குமரன் நிற்கிறார், மணிகண்டன் நிற்கிறார், என் நகர செயலாளர் நிற்கிறார். எல்லா வன்னியர்கள் தான். இங்கே அனைத்து விடுதலை சிறுத்தைகளோடும் தலித் மக்களோடும் நாங்கள் அண்ணன் தம்பியாக பழகுகிறோம், கை குலுக்குகிறோம். ஏதாவது பிரச்சனை உட்கார்ந்து பேசி தீர்த்துக் கொள்ளுகிறோம். இதாங்க வேணும். வாழ போற வாழ்க்கை கொஞ்ச காலம். இந்த கொஞ்ச காலத்துல ஒருத்தவங்களை எதிரியா நிறுத்தி பொருளாதார